பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 24/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி மதியம் 1:13 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் காலை 7:09 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் விரும்பியதை அடையக்கூடிய உன்னதமான நாளாக இருந்து வரக்கூடும். நண்பர்களின் உதவியால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். புதிய நட்புகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடிய வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்று எண்ணியதை ஈடேற்றி மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து நிம்மதி காண்பீர்கள். இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபத்தால் மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தினரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் இளம் நீலம் மற்றும் கரும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய உன்னதமான நாளாக இருந்து வரக்கூடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். பொருளாதார சூழ்நிலை மன நிறைவாக இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவை தரக்கூடியதாக அமையும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாளைய பாக்கிகளை சரி செய்வீர்கள். இன்றைய தினம் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவது மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். இன்று உங்களுடைய தந்தையாரின் ஆசீர்வாதங்கள் உங்களை முன்னேற்ற பாதைகளுக்கு அழைத்து செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய உன்னதமான நாளாக இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் அதிகமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் ஆதரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். நட்புகளால் மனமகிழ்ச்சியை அடையக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். சுபகாரிய தடைகள் நீங்கி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடந்தேறிய வண்ணம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரும். பெண்களுக்கு ஆதாயம் மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றி வாகை சூடக்கூடிய உன்னதமான நாளாக இருந்து வரும். மாணவர்கள் கல்வியில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய உன்னதமான நாளாக இருந்து வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். உடல் நலத்தில் சற்றே அக்கறை காட்ட வேண்டிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் இளம் நீலம் மற்றும் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்கான புதிய சேமிப்புகளை ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள்.
பங்கு வர்த்தகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் சற்றே அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும். பழைய கடன்களை கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தொழிலில் புதிய கடன்கள் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொத்துக்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். உறவுகள் உங்களை புரிந்து நடந்து கொள்வதால் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றி மன நிம்மதி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வந்து சேரக்கூடிய உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். புதிய முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள். புதிய நண்பர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். புதிய சிந்தனைகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். இன்றைய தினம் உறவுகளின் அந்யோன்யம் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பண வரவுகளால் மன நிம்மதி அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். குடும்பத்தினரிடையே ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மன நிறைவை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடும். பெண்களுக்கு விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. மகர ராசி அன்பர்களே, புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மன நிறைவான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை குறைந்து மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் லாபங்களை காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடும். இன்றைய தினம் உற்றார் உறவினரின் அனுகூலம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடும். இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் இளம் நீலம் மற்றும் இளம் பச்சை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய கடன்களை அடைத்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குழந்தைகளால் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அடைவீர்கள். வாழ்க்கை துணையுடன் சுமூகமான போக்கு மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் புதிய எல்லைகளை தொடக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். செய்யும் தொழிலில் நல்ல லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, புதிய பயணங்களுக்கு திட்டமிடக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். புதிய முதலீடுகளில் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். பெண்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே அக்கறை கொள்வது நலம். மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே மந்தமான போக்கு நிலவக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எல்லை தெய்வம். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர் சிவப்பு.
நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.